வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கிற குறித்த விவாதம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட போய் இல்லைன்னு சொல்கிறதும் தப்பு, இல்லைன்னு சொல்கிறவங்ககிட்ட போய் இருக்கிறாருன்னு வாதாடிக்கிட்டு இருக்கிறதும் தப்பு. ஏனென்றால் கடவுள் நம்பிக்கை என்பது சடங்குகளால், போதனையினால், இறையியல் அறிவினால் வருவதை விட அனுபவத்தால் வருவது தான் சரியான கடவுள் நம்பிக்கையாக இருக்கும். சரியா? இதுதான் அடிப்படை. ஒரு பெரிய ஆன்மீகவாதி பல இடங்களில் போய் கடவுளை பற்றி பேசுகிறவர். அவர் வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு ஷேவ் பண்ணி அந்த முடி வெட்டுறவன் வந்தான். அவர் முடி வெட்டிகிட்டே ஷேவ் பண்ணிக்கிட்டே சொல்கிறான், சாமி என்னமோ நீங்கள் நிறையா கடவுளை பற்றி எல்லா இடத்துலையும் போய் சொல்லுவீங்களா, ஆனால் நான் கடவுளெல்லாம் நம்புறதில்லை சாமி அப்படின்னு சொன்னானாம். அதுக்கு இவர் ஏன்பா நீ நம்புறதில்லைன்னு. கடவுள்னு ஒருத்தர் இருந்தானா இந்த மக்கள்லாம் இவ்வளோ அக்கிரமம் பண்ணுவாங்களா, இவ்வளோ தவறு பண்ணுவாங்களா, இவ்வளோ தவறு நடக்குது, இவ்வளோ பேர் அநியாயம் பண்ணுறான், ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? அதில் இதெல்லாம் இருக்கிறதுனால சொல்கிறேன் கடவுள் இல்லை அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, நான் கூட சவர தொழிலாளிகள்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னு நம்புறதில்லை. ஏன்னா அவங்க எல்லாம் இருந்தால் நிறைய பேர் தாடி வச்சுருக்கிறான், மீசை பெருசு பெருசாக வச்சுருக்கிறான், சில பேர் முடியை விதவிதமாக கட் பண்ணுறான், கட் பண்ணாமே இருக்கிறான். அதனால் சவர தொழிலாளிகள் உலகம் முழுக்க இல்லை போல் இருக்குது. அதுக்கு அந்த சவர தொழிலாளர் சொன்னான்னா, ஐயோ அப்படி சொல்லிட முடியாதுங்க, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி முடியை நிறையா வளர்த்துனுக்கிறவங்க, தாடி வச்சுருக்கிறவங்க, மீசையை விதவிதமாக வச்சுருக்கிறவங்க எங்கள்கிட்ட வரதில்லை. வந்தால் நாங்கள் அதெல்லாம் சரி பண்ணிவிடுவோம், வரல அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு. அதே தான்ப்பா கடவுள் விஷயத்துலையும் இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறேன்னு கடவுள்கிட்ட வரல. அப்படி அவங்க வரலைங்கிறதுக்காக கடவுள் இல்லைங்கிறது ஆயிடுமாப்பா? அவர் இருக்கிறார். என்றைக்காவது ஒரு நாள் அவர்கள் கடவுளை நோக்கி திரும்புவார்கள். இப்படிப்பட்ட அநியாயம் பண்ணுறவெல்லாம் இருக்கிறதுனால, அநியாயம் நடக்கிறதுனால கடவுள் இல்லைன்னு சொல்கிறது என்ன வாதம்னு கேட்டார். எனவே அருமையானவர்களே, கடவுள் இருக்கிறார் இல்லை என்பது வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, அது அனுபவம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுள் பற்றிய அனுபவம் ஒரு காலத்தில் கிடைக்கும் இல்லையா? அப்படி கிடைக்கும் போது தான் கடவுள் இருக்கிறாருங்கிறதை அவன் உணர்ந்து கொள்வான். கடவுள் இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொள்வான். இப்போ அது வரைக்கும் இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இருக்கிறாரு உணர்ந்துட்டா அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கிறாருன்னு சொல்லுவான். அந்த அனுபவம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டைம் கிடைக்கும். சிலருக்கு சில வயசில் கிடைக்கும், சில பெருசானவனை கிடைக்கும், சில சூழல்களில் கிடைக்கும். எந்த சூழல்லையாவது அந்த அனுபவம் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற அனுபவம் தான் உறுதியாக இருக்கும் உதவும். எனவே என்றைக்காவது ஒரு நாள் கடவுள் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் உணர்கிற நேரம் வரும். அது வரைக்கும் இது மாதிரியான சித்தாந்த குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எனவே ஒவ்வொரு நாளும் கடவுள் இருக்கிறார் என்கிற உணர்வுக்காக, இருக்கிறார் என்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வளருவது தான், அந்த அனுபவங்களை புரிந்து கொள்கிற அடிப்படையில் வருகிற நம்பிக்கை தான் நிலைத்து நிற்கும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்கும்.